ஐயா வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, சிங்கப்பூர்ல லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு அவசியம் பிடிஎல் போடணும். அதாவது நீங்க கிளாஸ் 3 எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கிளாஸ் 4 லைசென்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பிடிஎல் வந்து அவசியம் அப்ளை பண்ணணும். ஒரு சில நேரம் அப்ளை பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களுடைய இன்ஸ்பெக்டரோ அல்லது இன்ஸ்ட்ரக்டரோ கேட்கும்போது காமிக்கணும். அந்த மாதிரி நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலையா, உங்களுடைய பிடிஎல்லை எப்படி ரினியூவல் பண்றது? அது எந்த இடத்துல போய் செக் பண்ணுறது அப்படின்னு இந்த ஒரே வீடியோவில் தெளிவாக விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது போல் சிங்கப்பூர் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அதுக்கு நீங்கள் என்ன பின்தொடருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அதை எப்போன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோனில் கூகுள் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அந்த சர்ச் பாரில் வந்து ஹவு டு அப்ளை பிடிஎல் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அந்த சர்ச் பாரை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது மேலே லேசாக ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்க, அதாவது எஸ்பிஎஃப்னு போட்டு அப்ளை ஃபார் ப்ரொவிஷனல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது நியூ அண்ட் ரினியூவல்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து லாக் இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதாவது சிங் பாஸை வந்து நீங்கள் லாகின் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சிங் பாஸ் இருந்தால் தான் நீங்கள் பிடிஎல் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதாவது பிடிஎலுக்கே அப்ளை பண்ண முடியும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிங் பாஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறனால இதில் வந்து எனக்கு வந்து காட்டலை, அதாவது ஷோ ஆகலை. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதில் வந்து நான் ஏற்கனவே எனக்கு வந்து பிடிஎல் இருக்கிறதுனால ரினியூ பிடிஎல் அப்படின்னு வந்து வருது. உங்களுக்கு வந்து பிடிஎல் இப்போ தான் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அழகாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது நீங்கள் எப்போ பிடிஎல் அப்ளை பண்ணீங்க, எப்போ அது வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறதே தெளிவாக வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஒரு வேளை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய பிடிஎல்லை செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் போய் செக் பண்ணணும். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ எப்படி அதை ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பிடிஎல் ரினியூவல் பண்ணுறதும் இதே ப்ரொசீஜர் தான். அதாவது உங்களுடைய கூகுள் சர்ச் பாரில் போயிட்டு ஹவு டு அப்ளை பிடிஎல் ஆன்லைன் போட்டால் அதே லிங்க் தான். அதே லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் ரினியூ பிடிஎல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதை மேலே வந்து லேசாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, எஸ் நோ. இதில் வந்து எல்லாமே நோ தான் கொடுக்கணும். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நோன்னு தான் கொடுக்கணும். குறைபாடு இருக்கு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். சரிங்களா? இது எல்லாத்துலேயும் நோ கொடுத்துட்டு இந்த பெரிய கட்டத்துக்குள்ள நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த சின்ன கட்டத்தை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சின்ன கட்டத்தை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் மெத்தடை பற்றி கேட்கும். நீங்கள் வந்து கிரெடிட் கார்டா அல்லது டெபிட் கார்டா அல்லது இன்டர்நெட் பேங்கிங்கா அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு எது இதில் இருக்கோ நீங்கள் அதை பண்ணுங்கள். நான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ப்ராசஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பேங்க் வச்சுருக்கீங்க, அதாவது டிபிஎஸ்ஸா அல்லது ஓசிபிசியா அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் என்ன பேங்குங்கிறத நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட்டை கட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிடிஎல் வந்து ரினியூ ஆயிரும். சரிங்களா? ஒவ்வொரு பிடிஎலும் வந்து 2 வருஷம். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சிங்கப்பூர் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோ சந்திப்போம். மகிழ்ச்சி.